இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிர் மயிர் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு. மயிருன்ற வார்த்தை ஒன்று கெட்ட வார்த்தையா அப்படின்னா அது கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியலனாலும் சொல்கிறேன். சரி, நம்ம உயிர், நம்மளுடைய உயிர் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்வாங்கள்ல, இந்த உயிர் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்? இந்த விளக்கம்லாம் தமிழ்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே ஆங்கிலத்துலேருந்து இங்கிலீஷ்லேருந்து தான் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஏன்னா அப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் இப்போ இது ரெண்டுத்துக்குமே விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்க. மயிர் அப்படின்னா சில பேர் கோவம் வரும், என்னடா போட மயிர் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு. இந்த மயிருன்றது நம்மளுடைய உடலில் நம்மளுக்கு இல்லைன்னா நாம் எவ்வளோ வேதனைப்படுவோம். தலையில் மயிர் இல்லைன்னா என்ன ஆகும், வழுக்க தலையன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பெயர் கொடுத்து ஒரு பெண்ணு கூட கட்டிக்கிறதுக்கு கூட தயங்குவாங்க. அதே மாதிரி உடலில் அந்த மயிர் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இறகுக்கு தான் மயிருன்னு சொல்கிறது. அந்த இறகுன்றது நம்ம உடலில் இருக்கும்போது தான் நம்ம தோலை அது காக்குது. கண்ணுக்கு இமை காப்பது போல் தலையை முடி காக்கிற மாதிரி தோலை நம்ம உடலில் இருக்க தோலுக்கு மேலே முடி வளர்கிறதெல்லாம் தோலை காப்பாற்றுறது அப்படின்றது இது இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உடலை காப்பாற்றுறது. சரி, இந்த மயிர் அப்படின்ற வார்த்தையை பாருங்கள். இப்போ மயிலுக்கு எது அழகு அப்படின்னா இறகுன்றதே தலை முடின்னு மாதிரி தான். தலைக்கு முடி தான் அழகு. அவன் முடி ஹேர் ஸ்டைல் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்வாங்க. ஒரு பெண்ணுக்கு கூந்தல் அழகுன்னுவாங்க இல்லையா? அதுபோல் மயிலுக்கு இறகு தான் அழகு. மயில் அந்த இறகை தோகை விரித்து ஆடிச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயிலுக்கு ஆங்கிலத்தில் மயூர்ன்ற பெயர் இருக்கும். மயூர்ன்ற வார்த்தையை தான் நாம் தமிழுக்கு கொண்டாடும்போது மயிர் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. மயூர்ன்ற வார்த்தை மயூரி பிராண்டு, மயில் பிராண்டு. அந்த மயில் அப்படின்ற வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் மயூர்ன்றாங்க. மயூர் அப்படின்ற வார்த்தையை தான் நாம் தமிழில் படிக்கும்போது மயிருன்னு படிக்கிறோம். அதாவது லாங் டியூட்லேருந்து ஷார்ட் டியூடுக்கு கொண்டாந்துடுறோம். இதுதான் வித்தியாசம். இதை சொல்லும்போது பெரிய கோபம் பெரிய அளவுக்கு பூகம்பெல்லாம் வெடிக்குது. ஆனால் ஒன்றுமே கிடையாது. தலை மயிர் அப்படின்றது தலை இறகு, உடல் இறகு. இப்போது மீசைக்கு ஒருத்தனுக்கு மீசை தான் அழகுன்னா அந்த மீசை இறகு. அப்படி இதெல்லாம் இறகு அப்படின்றது அதாவது உடல் மேலே இருக்கிற அதுவும் ஒரு உறுப்பு மாதிரி தான். அது அலங்காரம் தான். அது இப்போ அதுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா? தலைப்பாகை போட்டு அப்படியே சும்மா கம்பீரமாக அந்த தலையில் பரிவட்டம் கட்டும் போதெல்லாம் அந்த முடிக்கு கௌரவம் கொடுக்கறது தான் அந்த பரிவட்டம்லான்னு சொல்லுவாங்க. அதனால் மயூர் என்ற வார்த்தை, மயூர் என்ற ஆங்கில வார்த்தையை தான் நாம் அப்படியே குறைச்சி மயிர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அது எந்த விதமான தப்பு இல்லை. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். உயிர் அப்படின்னு. உயிர்னா என்ன? உயிர்னா என்னவோ, உயிர்னா ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி, அது உள்ளே ஒரு லைட் எரியுது, அதுக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த சினிமாங்கள்லாம் காட்டுவாங்க. பாதாள பைரவின்ற படத்துங்களெல்லாம் அவனுடைய உயிர் அந்த இடத்துல இருக்குது, அங்கே போய் அணைக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் உயிர்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது, வாடகைன்னு அர்த்தம். வாடகை அப்படின்றது இப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவனுடைய ஆயிலை அங்கே போட்டுட்டு வர்றாங்க. அவன் 67, 77, 57, 37, இன்னும் டேஞ்சர்னா 27, இப்படி ஒரு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வர்றது உயிரை. அதனால தான் அதை உயிர்ன்னு சொன்னான். இப்போ நம்ம எவ்வளோ காலம் இந்த ஆண்டவன் நம்மளுக்கு இங்கே எழுதி வச்சுருக்கானோ அவ்வளோ காலம் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வாடகைன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இருந்து எடுங்க. அயர், HIRE, அயர்ன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த அயரை தான் நம்ம உயிர், HIRE, உயிர்னு படிக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே எழுத்து தான். அந்த எழுத்தை மாற்றி படிக்கிறது உயிர் அப்படின்றது. அந்த அயர்ன்றது இப்போ ஒரு சைக்கிள் ஷாப்பில் போய் ஒரு சைக்கிளை ஒரு 2 ஹவருக்கு வாடகை எடுத்துகிட்டு வரோம். 2 ஹவர் கழித்து அந்த வாடகை சைக்கிளை கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் 48 வயசில் சினிமா நடிகர் ரகுவரனோ இல்லை பாண்டியனோ அப்படி இவங்கெல்லாம் 48 வயசில் முரளி இப்படியெல்லாம் செத்தாங்க. இவங்கெல்லாம் 48 வயசு வரைக்கும் அந்த வண்டியை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த உடலை அவங்க வேலை முடிஞ்சோடனே 48 வயசுலேயே அவங்க போயிட்டாங்க. அதே
இப்போ ஜெயலலிதா 67 வயசில் அவங்க வாடகைக்கு 67 வருஷம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட்டு அப்படின்னு 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுக்கிற மாதிரி சில இதில் வந்து சில பேர் நிறையா 95 இப்போ கருணாநிதி 90 வயசு வரைக்கும் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 25 வருஷம் வீல் நாற்காலியிலே 10 வருஷம் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் வாடகைக்கு எடுத்தது வந்து அவருடைய 90 வயசுன்றதுனால அது அப்படி நின்றுச்சு. ஆக இந்த உடலை நாம் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி அந்த வாடகை அப்படின்றதான் இது நிரந்தரம் இல்லை. இது நீ வந்து எவ்வளோ நாளைக்கு உனக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோ அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது. அந்த 40 வயசு 50 வயசு 60 வயசு 70 வயசில் நாம் அந்த உயிரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்த பாடி அவர்கிட்ட திருப்பி கொடுக்கறது தான் உயிர். அதனால் அயர்ன்ற வார்த்தையை தான் நீங்கள் திருப்பி படிச்சிங்கன்னா உயிர்னு வரும். மயூர் அப்படின்ற மயில் பிராண்டு அதைத்தான் மயூர்ன்றது தான் நீங்கள் அதை அமுக்கி படிச்சிங்கன்னா மயிர் அப்படின்னு வரும். அதனால் எந்த வார்த்தைகளுமே தப்பான வார்த்தைகள் கிடையாது.